அன்பிற்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. அருளை பத்தி தான் பார்க்கணும். அந்த அருள் எப்படி கிடைக்கப்படுறது, அது எந்த மாதத்துல கிடைக்கப்பட்டது, அதை எப்படி நாம் அடைவது. அப்ப இறைவனுடைய அருளை அடையணும்னாக்கா அந்த தக்குவா, இறையச்சம். இறையச்சம்னா நான் பயப்படுறது இல்லை, இறைவன் பக்கம் நெருங்குதல் கூட கூட நெருங்குது. எப்படி நடக்குது? குரானை ஓதி நெருங்குறது, தொழுகையை கொண்டு இறையச்சம் நெருங்குறது, நோன்பு கொண்டு நெருங்குறது, ஜக்காத்து தர்மம் ஏழை தர்மம் கொடுமை. அந்த தர்மத்தை இறைவா உன்னுடைய பேரை கொடுத்தாங்க, உனக்காக தான் கொடுக்குறேன், எனக்கு இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்றதா இறை நெருக்கம். இறை நெருக்கம் தான். அப்ப ஹஜ்ஜு அதுவும் இறை நெருக்கம் தான். இப்ப இந்த தக்குவா பத்தி பார்த்துட்டு வரும்போது, இப்ப இந்த தக்குவாங்கிறது வந்து உண்மையான வேலை செஞ்சு இறையச்சம் அடைய வேண்டியதில்லை, சிம்பிளா செஞ்சா போதும். அதே சமயத்துல கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும். இப்ப நோன்பு பாருங்க, 14 மணி நேரம் நம்ம இருக்கணும், பட்னியா இருக்கணும். பட்னதுன்னா காலையில 4 மணி 4:30 மணிக்கு நோன்பு பிடிக்கணும், சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு தான் அதை பிரேக் பண்ணணும். அப்போ கிட்டத்தட்ட 14 மணி நேரம், 13 மணி நேரம், 14 மணி மாறி மாறி வரும். அந்த 13 மணி நேரம் 14 மணி நேரம் புத்தம் வந்து பசியோட இருக்கான். எதுக்காக இருக்கான்? தான் தகப்பனுக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் பொண்டாட்டிகளுக்காக, இந்த ஊருக்காக, தனக்காக, தன்னுடைய ஆத்மாவுக்காக இருக்கான். அப்ப தன்னுடைய ஆத்மா பரிசுத்தம் பண்ணுவதற்கு இது ஒரு வழி. அப்ப இந்த வழியை வந்து 14 மணி நேரம் தாங்கணும். இப்ப இந்த 14 மணி நேரம் தாங்கும் போது மனுஷனை இறைவன் சொல்றான், இன்சான் உடுத்த லைஃபாங்கிறான். மனுஷனை வந்து நான் லைஃப்னா நான் பலகீனமா படைச்சிருக்கேங்கிறான். அப்ப பலகீனமா படைச்ச இறைவன் வந்து அந்த மணி நேரத்துக்கு சில சலுகைகளை கொடுக்குறான். இந்த சட்டத்தை வந்து சலுகை பண்றான், குறைக்கிறான். அவன் இஷ்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சலுகை பண்றான். எப்படி சலுகை பண்றான்னா, இந்த இந்த வார்த்தையிலே இறைவனுடைய வார்த்தையை சொல்லுவான். இப்ப நம்ம நோன்பு பிடிக்கிறோம். யார் நோன்பு பிடிக்கிறா? அந்த மாதத்தை அடையக்கூடியவர்கள். இப்ப ரமலானுடைய மாதம் நேத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப 2-3 நாள் ஆகுது. அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தை யார் அடைகிறார்களோ, யார் உயிரோடு இருக்கிறார்களோ, அந்த உயிரோடு இருப்பவர்கள் திடமா இருக்காங்களா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, உடம்பளவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, உள்ளத்துல ஸ்ட்ராங் அப்புறம் தான் வரும். உடம்புல ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, ஒரு 12-13 நேரம் பட்னியா இருக்க உடம்பு தகுதியானா அவங்க வந்து நோன்பு இருக்கணும். ஏன் சொல்ல பாருங்க, நோன்பு இருக்க தகுதியை வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஆள் தான் நோன்பு இருக்கணுங்கிறான். என்னால இருக்க முடியாது அல்ல, என் கடவுள் என்னால இருக்க முடியாது, 14 மணி நேரம் நம்மளாம் இருந்தா செத்து போடுவாங்கிறான் பாருங்க. அந்த மாதிரி பலகீனமானவன் வந்து உண்மையான பலகீனமானவன் நல்லா கேட்கறான். நீ உண்மையான பலகீனக்காரன் அப்படின்னாக்கா, இதே மாதிரி 14 மணி நேரம் 12 மணி நேரம் நம்மளால பட்டம் இருக்க முடியாதுனாக்கா, அப்ப எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்க முடியும், இல்ல மேமிஞ்சு கூட 5 மணி நேரம் இருக்கும். இப்ப இவனுக்கு நோம்பு கடமை இல்லைங்கிறான். ஆனா நோம்பு கடமை இல்லை. அப்ப நோம்பு கடமை இல்லாத உனக்கு அப்ப நோம்புடைய நன்மையும் வரும். 14 மணி நேரம் நோன்பை பிடிச்சி அதுல எவ்வளவு அருள் வருதோ, எவ்வளவு கருணை வருதோ, எவ்வளவு பரக்கத்து வருதோ, எவ்வளவு இறைவனுடைய நெருக்கம் வருதோ, அது எனக்கு வேணுங்கிறான். யார்? இந்த பலகீனமானவங்கள. ஏன் நீ தானே பலகீனம் படைச்ச? அப்ப என் உடம்பு எனக்கு ஒத்துக்கு வரல. இது உண்மையான உண்மையான இதா இருக்கணும், எண்ணமா இருக்கணும். எனக்கு நோய்ப்பா, எனக்கு இந்த வியாதிப்பா, தீர்க்க முடியாத வியாதிப்பா, அதை நோய் பிடிக்க முடியல. ஒண்ணு, உனக்கு நோவு எக்ஸப்ஷன். இறைவா எனக்கு வந்து சுகர், இப்போ பிடிச்சனா எனக்கு வந்து கை காலம் ஆடி ஏதாவது ஆடணும், டவுன் ஆயிடுவேன், அதெல்லாம் முடியாது. இப்படி எண்ணத்தை வந்து இந்த அடிப்படையை வந்து உண்மையை உணர்ந்து, இதுக்கு பெரிய டாக்டர் சர்டிபிகேட்லாம் தேவையில்லை, உங்களுக்கு இறைவனுக்கு உள்ளதான். முடியாது, பெரிய வியாதியில இருக்கும், அந்த பெருவியாதி கொண்டவரால முடியாதுன்னு திட்டம் போட்டோம் நம்ம வந்துன்னா எல்லாம் வந்து எக்ஸப்ஷன் பண்ண கடவுள் என்ன பண்றான்? எக்ஸப்ஷன் பண்றான், நீ நோவு பிடிக்காதங்கிறான். அப்புறம் பிடிக்காத நமக்கு இன்னொரு கண்டிஷன் போடுறான். உனக்கு வந்து உடம்பு ஏவல, நோம்பு பிடிக்கல, அது இந்த மாதிரி வியாதிங்கிற, அடுத்தது 75 வயசு 70 வயசு 80 வயசு தள்ளாத வயசு நம்ம நோம்பு வானப்பா பிடிக்காதங்கிறான். அப்ப தள்ளாத வயசு நோம்பு பிடிக்க வேண்டாங்கிறான். அதே மாதிரி ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் போறான், தண்ணி தான் அடிக்கணும், சாப்பிட்றதுக்கு இது கிடைக்காது, நோம்பு தொடுறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அப்புறம் இரவு சகல் சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்கும். இப்ப எல்லாம் ஒரு நியாயமா நமக்கு கிடைக்குது. இருப்பினும் அந்த காலத்துக்கு உள்ளதுக்கு இந்த காலத்துக்குள்ள இருந்துச்சான், ரொம்ப கஷ்டப்பட்டு நீ பிரயாணமா பண்ணினாக்கா உன்னுடைய உடம்புல உள்ள அந்த நீர் சத்தா குறையும், உடம்பு பலகீனமாவ நீ பிடிக்காதுங்கிறான்.
அதே மாதிரி பெண்களுக்கு இந்த இயற்கை உபாதை வரும்போது பிடிக்காது. இயற்கைன்னா பிளட் லீக் ஆகுது. அப்போ உடம்பு உனக்கு தளர்ந்துடும். அப்ப மேற்கொண்டு நீ நோம்பு பிடிச்சிருவியா, இன்னும் கொஞ்சம் உடம்பு மோசமாகணும். அப்படிலாம் செய்ய வேணாம் அப்படின்னு நமக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். நமக்கு உடம்ப கொண்டு அவன் தானே படைச்சான், அவனுக்கு தெரியுமில்ல. அப்ப அந்த உடம்ப கொண்டு உள்ளதுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு இறைவன் சொன்னா, என்னால தானே இந்த இது உனக்கு வருது, இந்த நீர் உபாதை, குடல் உழுவுது. அது சொல்லும்போது சொல்றானே, உனக்கு வயசு ஆக ஆக நீ பழைய நிலைமைக்கு வருவ. பழைய நிலைமைக்கு தான் வருவ. உனக்கு பிரெயின் வேலை செய்யாது, மறந்துடும். கை கால்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. எந்த ஒரு பொருளும் உனக்கு திரகாசம் எடுக்க முடியாது. இப்படிலாம் நீ பலகீனம் ஆவங்கிற சொல்ற இறைவன் அந்த பலகீனமான இந்த மாதத்துல உயிரோடு இருந்தாருனாக்கா, அவன் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டா இருந்தாக்கா, இந்த பறக்கத்து நோம்புடைய பறக்கத்து அவனுக்கு வேணும். அப்ப வேணுங்கிறது அவன் உணராமிட்டா கூட அந்த பறக்கத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன செய்ய, நோம்பு பிடிக்காத எக்ஸப்ஷனு. ஆனா அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அது நோம்புக்கு ஈக்குவல் பண்றான் பாருங்க. 14 மணி நேரம் பட்னியா இருக்கான், அவன் நோம்பாளி. இவன் பாருங்க உடம்பு பலகீனம். அந்த பலகீனத்துக்காரனுக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்து இறைவன் அந்த நோம்புக்குள்ள தன்மை ஈக்குவல் ஆக்கிறதுக்கு ஒரு ஏழைக்கு சோறு கொடு. நீ என்ன சாப்பிடுற, என்ன சாப்பிடு, அந்த சாப்பாடை எடுத்து ஏதாவது ஒரு ஏழைக்கு நீ சாப்பாடு கொடுத்தீனாக்கா, அந்த சாப்பாடு கொடுத்த அந்த உன்னை வைத்துக் கொண்டு இந்த நோம்புடைய நன்மை 100% நன்மை உனக்கு தர்றேன் அப்படிங்கிறான். எவ்வளவு கருணையான பாருங்க. அப்ப உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அவங்க லிஸ்ட் எடுக்கணும். திடகாத்திரமா இருந்தாலும் அவங்களுக்கு நோன்பு வைக்கத்தான் செய்யணும். அது அப்பாவும் சரி, மாமாவும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, மச்சான் மச்சினி யாரா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தார நீங்க என்ன பார்க்கணும், நோன்பு வைக்க தகுதியா இருந்தா அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து, சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, 5 வயசு பிள்ளைங்க நோன்பு பிடிக்கும், 7 வயசு பிள்ளைங்க பிடிக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் இறை அச்சம், இறை நெருக்கம். இறை நெருக்கம்னா என்ன, நல்லா கவனிங்க. அந்த நெருப்பு பக்கம் போவாத, அந்த கரண்ட் பக்கம் போவாத, அந்த ஆத்துல குளிக்காத, இப்படிலாம் சொல்லி நம்மளை நவுத்துருச்சு. இங்க இறைவன் அச்சம் முட்டி நமக்கு நெருக்கத்தை கொடுக்குறான். எப்படி சொல்றான், பூ காப்பாற்றிக்கொள் அன்புசுக்கும், உன்னுடைய ஆத்மாவை நீ காப்பாற்றிக்கொள். பூ அன்புசுக்கும், உன் ஆத்மாவை காப்பாற்றிக்கொள். அகலுக்கும், உன் குடும்பத்தாரை காப்பாற்றிக்கொள். அன்புசுக்கும், உன்னையும் அவளுக்கும் உன் குடும்பத்தாரையும் காப்பாற்றிக்கொள். எதிலிருந்து, நெருப்புல இருந்து. அப்ப அந்த நெருப்புக்கு உன்னை போகணும்னா உன்னை அணைக்கிறது யாரு, உன் இறைவன். அப்ப இறைவனுடைய அணைப்பு, இறைவனுடைய அணைப்பு உள்ளார நீ வந்துரு அப்படின்னு அவன் கேட்கலாம். அப்ப எவ்வளவு நம்ம மேல இறைவன் பரிதாபப்பட்டிருக்கான். பரிதாபம் இல்ல, ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம பொசிஷன். அப்ப அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த சட்டத்தை லேசாகி கொடுக்கலாம், இலகுவாக்கி கொடுக்கலாம். அப்ப நம்ம குடும்பத்துல யாரு, நம்ம தாய் தப்ப இருப்பாங்க, அவங்க ரொம்ப படுத்து கிடப்பாங்க, கோமா மதிப்பு கூட இருப்பாங்க, அறக்கோமால இருப்பாங்க, முடியாது, அவங்களும் நோவு பிடிக்குவாங்க. அப்ப நோவு பிடிக்காத செயலா அவங்களுக்கு சொன்னேன், அப்பா நீ இந்த மாதிரி இருக்க, அம்மா நீ இப்படி இருக்க, நீ நோவு பிடிக்கணும்னா இது நான் சொல்ல, உன்னை படைச்ச இறைவன் சொல்ல, நோவு பிடிக்க வேணா அப்படிங்கிற நம்மளோட தெளிவை ஆக்கிட்டு, அந்த தெளிவுக்கு பரிகாரம் சொல்லு, உனக்காக நான் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கூட, அந்த சாப்பாட்டினுடைய நன்மையை கொண்டு உனக்கு அந்த நோவுடைய நன்மை 100% கிடைக்கும்னு சொல்லணும். ஆஸ்பத்திரிக்கு போறோம், சர்ஜன் கையை அறுக்க போறான், இல்ல உடம்புல ஏதாவது நமக்கு செய்ய போறான் அப்படிங்கும் போது நமக்கு அந்த மருந்து கொடுப்போம் பாருங்க, இந்த மயக்க மருந்து கொடுக்கும்போது டாக்டர் சொல்லுவான் கண்டிஷனா, எப்போ உனக்கு மருந்து கொடுக்க போறேன், மயக்க மருந்து ஒரு 2 3 ஒரு 4 5 தடவை எண்ணுவ, 10, அதுக்கப்புறம் நீ உன்னை தன்னை இழந்துடுவ, பயப்படாத, அதுக்கப்புறம் நீ ஸ்டெடியா ஆயிடுவேமா. அதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அப்ப அந்த அல்லாஹ் சொல்லி காட்டினது நம்ம தாய் தகப்பன்னு சொல்லி காட்டணும், நம்ம பிள்ளைக்கு சொல்லி காட்டணும். நம்மகிட்ட 10 வயசு புள்ள இருக்கும், மனநிலையில இருக்கும், அது நோம்பு பிடிக்காது. அப்ப அந்த புள்ளைக்கு நம்ம தான் சோறு விடுவோம். ஒரு ஏழைக்கு சோறு கொடுக்கும்போது அந்த நன்மை அந்த பிள்ளை கொடுக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மையாக அல்லாஹ்வை நீங்கள் விசுவாசம் கொண்டால், நோம்புடைய பரக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், இதை நீங்க செய்யுங்க. உங்க குடும்பத்துல யார் இல்லாம இருப்பாங்க, நோயாளி இருப்பாங்க, பேரலைஸ்ல இருப்பாங்க, கான்சென்ட் இல்லாம இருப்பாங்க, அப்புறம் சின்ன வயசுல கூட இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க பிள்ளைய பார்த்து, அப்பாவை பார்த்து, அம்மாவை பார்த்து என்ன செய்யணும், ஒரு ஏழைக்கு சோறு கொடுக்குற, அந்த சோற்றை கொண்டு இந்த நன்மை வரும். ஒரு ஒரு புடி சோறுங்க, அவ்வளவுதானே, ஒரு இது நம்ம சாப்பிட கொடுத்துட்டு இந்த நன்மை உனக்கு கிடைக்குது நீங்க சொல்லி காட்டும் போது அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க.
எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அப்ப நோன்பு கஷ்டப்பட்டு பிடிக்கிறவனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறான். கஷ்டம் இல்லாதவன் முடிக்க முடியாதவனுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறான். இப்ப இந்த நோன்பு இவ்வளவு நன்மையில நம்ம கொடுக்குறோம். அப்ப நோன்பு பிடிக்க வேண்டும் என்பது சொல்றான். இந்த ரமலானுடைய மாசம் 9வது மாசம் நீ நோன்பு பிடிச்சுதான் ஆகணும். யாரு கண்டிஷன் ஆகலாம் பிடிச்சுதான் ஆகணும். நோன்பு பிடிக்கலைன்னா அவன் கேஸுக்கு தெரிஞ்சுறான். அப்ப நோன்பு பிடிக்க முடியாதவனுக்கு இது பிராயச்சித்தம் ஒரு 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 ஆளுக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க. அப்ப நன்மை கிடைக்கும். இப்ப நம்ம குடும்பத்திலே முஸ்லீமா இருப்பான். நோம்பாவது கீம்பாவது வேலையை பார்த்துருப்பான். இப்படியும் இருக்கான். நோன்பை பத்தி கிண்டல் பண்றவனும் இருக்கான். நோம்பே இல்லைன்னு சொல்றான். நம்ம அப்பா இருப்பான், மச்சான் இருப்பான், மருமகன் இருப்பான், யார் இருந்தாலும் இருப்பான். அப்ப குடும்பத்துல உள்ளவன் இருப்பான், நம்ம தெருவுல உள்ளவன் கூட இருப்பான். நம்ம குடும்பத்துல எல்லாரும் இருப்பான், தெருவுல உள்ளவன் பிடிக்க மாட்டான். அவன் முஸ்லீமா இருப்பான். அதே சமயத்துல குடும்பத்துல நம்ம பார்ப்போம், நம்ம நோம்பாடி இருப்பான். நம்ம எதிர்கொண்டு நான் முஸ்லீமா இருப்பான். முஸ்லீமா இருக்க மாட்டான், அவன் நோன்பு வைப்பான். இன்னைக்கு எத்தனையோ நான் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் தன்னுடைய இரட்சகனுடைய உணர்ந்து அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். ஆனா அவர்கள் முஸ்லீம் அல்லன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் அல்ல என்ன சொல்ற, நீ முஸ்லீம் விடாங்க. யாரெல்லாம் என்னுடைய செய்யை ஏற்று என்னுடைய சொல்படி நடக்கிறார்களோ அவர்கள் பகிரங்கமா நடந்தாச்சு, ரகசியமா நடந்தாச்சு, என்னுடைய அடியான அவன் ஆவிட்டானா அவன் அணைச்சு அவனுக்கு பேர் வைக்கிற முஸ்லீம். இதை விட என்ன பாக்கியம் இருக்கு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில முஸ்லீம் காலேஜ்ல ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா நான் முஸ்லீம் நோன்பு இருப்பாங்க. அது வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு கூட இருப்பாங்க. சில பேர் வந்து முஸ்லீம் ஆகியிருப்பாங்க, அதை வெளியே காட்டாம இருப்பாங்க, நோன்பு இருப்பாங்க. ஆனா வெளியே தெரியக்கூடாது இவங்க நினைப்பாங்க. அது வெளியே தெரியாம வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை. ஒரு தர்மத்தை வெளியே காட்டலாம், ஒரு தர்மத்தை ரகசியமா செய்யலாம். இதுவும் இறைவனுடைய ஒரு தர்மமா தான், இதுவும் ஒரு செயல் தான். அப்ப எத்தனையோ நான் முஸ்லிம்கள் வந்து இறைவனை உணர்ந்து, இறைவனுடைய வேதத்தை உணர்ந்து, இறைவனுடைய குரானை படிச்சு ஏற்றுக்கொண்டு வெளிப்படுத்தாமல் ரகசியமா இருக்காங்க, பயந்து இருக்காங்க. அப்ப அப்படி அவங்க பயந்து இருந்து அவங்க அந்த மதத்துல இருந்தாலும் இறைவன் சொல்ல, நீ என்னோட முஸ்லீம், நீ என்னோட அடியாங்கிறான். அப்ப இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனை செய்கின்ற அத்தனை பேருக்கு இறை வச்ச பேரு முஸ்லீம். உனக்கு உங்க அப்பா இப்ப என்ன பேர் வச்சாரு? ராமன்னு வச்சாரு. உங்க அப்பா உனக்கு என்ன பேர் வச்சாரு? கிறிஸ்தோபர்னு வச்சாரு. உனக்கு என்ன பேரு? அமீர்னு வச்சாரு. நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்க. நீ எந்த மொழியில வேணாலும் பேசுக. நீ எந்த தேசத்துல, எந்த நாட்டுல, எந்த ஸ்டேட்ல, எந்த ஊர், எந்த கிராமத்துல இருந்தாலும் சரி, இறைவனை ஏற்றுக்கொண்டு அவன் படி உன்னால முடிஞ்ச 100%க்கு கொஞ்சம் தான் பண்ணியும். அந்த கொஞ்சம் நீ செஞ்சாலும் உனக்கு இறைவன் வச்ச பேர் முஸ்லிம். என்னுடைய அடியான், இவன் என்னுடைய அடியான். இப்ப எங்க அப்பா சொல்றாரு, இவன் ஏன் பவையா, இவன் ஏன் புள்ள, அவனுக்கு நான் தான் பேர் வச்சேன். இவன் ஏன் புள்ள, இவன் எனக்கு பிறந்தவன். அதே மாதிரி பிறந்தவனும் அதே சொல்ல, இவன் என்னுடைய அடியான், என் பேச்சை கேட்டவன், என் சொல்படி நடக்கக்கூடிய. ஆகவே இவனுக்கு நான் பேர் வைக்கிற முஸ்லீம். ஒரு சம்மாக்கும் முஸ்லீம், நான் தான் இவனுக்கு முஸ்லீம் பேர் வச்சேன் அப்படின்னு சொல்றான். இப்ராஹிம் நபிக்கு முன்னாடியே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொல்றான், நூஹ் நபியே அண்ணா கூட முஸ்லீம், நான் முஸ்லீமா இருக்க ஏவப்பட்டுள்ளேன். கடவுளால் கர்த்தரால் அல்லாவால் நான் ஏவப்பட்டுள்ளேன், கட்டளையிடப்பட்டுள்ளேன். சொல்லுக்குள்ள முஸ்லீம் உள்ளே. அப்ப முஸ்லீம்ங்கிறது என்னன்னாக்கா சரண்டர் டு த காட், சரண்டர் டு த காட். அப்ப இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் நம்மோடு வாழ்றாங்க. நல்லா கவனிங்க, நம்மோடு வாழ்றாங்க. நமக்கு விரோதியா இருக்கணும், அது விட்டுருங்க. கடவுள் இல்லைங்கிறத விட்டுருங்க. அப்ப இந்த இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர் செய்யற ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு கூலி உண்டு, நிறைய கூலிகள். அந்த கூலியை பின்னால பார்க்கலாம். ஆனா அவர்களுக்கு இறைவன் வச்ச பேர் தான் முஸ்லிம். அப்ப அந்த ரமலானுடைய மாசத்துல அந்த குரான் இறக்கப்பட்ட மாசம் ரமலான், அல்லாஹ் பேரு வச்சது. அப்ப அல்லாஹ் பேரு வச்ச, அல்லாஹ் தனக்கு வச்ச பேரு அல்லாஹ், அல்லாஹ் தனக்கு வச்ச பேரு அல்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு வச்ச பேரு முஸ்லிம். அந்த மாதம் ரமலான் மாதத்துல விரதம் இருக்கான், நோன்பு இருக்கிறான், இந்த குரானை கண்ணியப்படுத்துறான், இறை தூதரை கண்ணியப்படுத்துறான், இறைவனை கண்ணியப்படுத்துறான், அவனுக்கு இறையடியார் முஸ்லீம் வைக்கிறான். அந்த முஸ்லீம் வார்த்தை உலகத்துல எந்த ஒரு பேரும் இந்த மாதிரி கித்தாபுல, எந்த கித்தாபுலையும் இருக்காது. இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. இறைவனை நீங்க பொய்ப்பிக்கலாம்னாக்கா, இறைவன் ஜக்கரியா நபிக்கு ஒரு ஒரு உத்தரவு கொடுக்கலாம். ஜக்கரியா நபி வயசாடிச்சு, யாருதான் எனக்கு ஒரு குழந்தை வேணும், குழந்தை வேணுங்கிறாரு. அப்ப இறைவன் வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு ஒரு ஆர்டர் கொடுக்கலாம். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு எகையான பேரு வைக்கிறான். குழந்தைக்கு இந்த எகையான பேர் வந்து உலகத்துல எந்த இடத்துலயுமே பேர் கிடையாது. இந்த குரான் இறக்கத்துக்கு முன்னாடி
இந்த குரான்ல சொல்ற செய்தி வர்றதுக்கு முன்னாடி இப்ப வருதுன்னா, இதுக்கு முன்னாடி எகையான எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த பேர் இல்ல. ஏதாவது ஒரு பேர் இருந்தா அல்லா பைலட் ஆயிடும். அல்லாஹ்வோட வார்த்தை பொய்யாயிடும். அப்ப என்ன சொல்றான்? எகையான பேர் வையுங்களாம். அப்ப எந்த அளவுக்கு துல்லியமா சொல்றான் பாருங்க. அப்ப அந்த எகையாங்கிற பேரு அதற்கு முன்னாடி எவருமே உலகமே கண்டிராத உலக மக்கள் யாருமே வைத்திருக்காத ஒரு பேர் தான் எகையா. அந்த எகையான்னு சொன்னது யாரு? அல்லாஹ். அதே போலதான் அல்லாஹ் சொல்றான், உலகத்துல எவனுக்குமே கொடுக்காத முஸ்லீம். நீ எந்த இடத்துக்கு போ, அவன் ஆளுக்கு ஒரு பேரை வச்சிருப்பான். ஆளுக்கு ஒரு வேதத்தை வச்சிருப்பான். இந்த வேதத்துக்கு இந்த பேர் தான், இந்த வேதத்துக்கு இந்த பேருமா. ஆனா ஒட்டுமொத்த வேதத்துக்கு உடையவரை கூப்பிட்டு அல்லாஹ் இந்த ஒரு வேதத்தை எடுத்தா நீ முஸ்லீம்ங்கிறான். அந்த வேதத்தை உடையவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க எல்லாம் நோன்பு பிடிக்கிறோங்கிறான். அவனும் நோன்பு தான் பிடிக்கிறான். அவனும் வேதத்தை தான் போனான். ஆனா அவன் சத்தியத்தை கொஞ்சம் உணரணுங்கிறான் இறைவன். நீ சத்தியத்தை உணர். அப்ப இறைவன் பாரு உன் நெருக்கத்துக்கு வேணா சொல்றான், சாப்பிட்டு போக்கு சொல்றான். எல்லா காலமும் ஒண்ணுதாங்க, எல்லா வேதமும் ஒண்ணுதாங்கிறான். என்ன சொல்றான்? எல்லா வேதமும் ஒண்ணுதாங்க, எல்லா கடவுளும் ஒண்ணுதாங்க அப்படின்னு சொல்றான். என்ன? தன்னை ஒரு ஆசுவாசம் பண்ணிக்கணும். நான் நல்லதுல இருக்கேன், நான் தான் உண்மையா இருக்கேன் அப்படிங்கிறத செய்யறதுக்கு காரணம் என்ன? அவன் மூதாதையர் காட்டிய வழியை கம்பேர் பண்ணி அழகு பண்ணி நாம இது நல்லா இருக்கோம், இது சரிதான் அப்படிங்கிறதால தான் சொல்ல எல்லா வேதமும் ஒண்ணுதாங்க, எல்லா கடவுளும் ஒண்ணுதாங்கிறான். அவனை பார்த்துதான் இறைவன் சொல்றான், எல்லா கடவுளும் ஒண்ணுன்னு சொல்லாத, எல்லாருக்கும் ஒரு கடவுள்னு சொல்லுங்கிறான். நீ எப்ப சொல்லலாம்? எல்லா வேதமும் ஒண்ணுங்கிறான், நான் கொடுத்ததுதான் வேதங்கிறான். எல்லா கடவுளும் ஒண்ணுதான்ங்கிறான். எல்லாருக்கும் ஒரு கடவுள்னு சொல்லுங்கிறான். பாருங்க, இப்ப சொல்றான் எல்லா கடவுளும் ஒண்ணுதாங்கிறான். எல்லாருக்கும் ஒரு கடவுளுங்கிறான். அப்ப எல்லா வேதம் ஒண்ணுதான். நான் கொடுத்தது ஒரு வேதம் தான். அந்த ஒரு வேதம் நான் வச்சிருக்கேன் உண்மை உள்ள அதனுடைய ஜெராட்சியை எடுத்து பாரு, அதுதான் உண்மையான வேதம். இவ்வளவு அழகான வார்த்தைகள் நமக்கு சொல்லி நம்முடைய நம்முடைய நம்பிக்கை வலுப்படுத்துறான். ஒரு 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 மனிதன் இறை நம்பிக்கை கொண்டவனா தான் அந்த இறைவன் மீது நம்பிக்கை அவனுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னா, இறைவனுக்கு கொடுக்கிற வார்த்தைகள் தான் அவன் ஸ்ட்ராங் ஆக முடியும். இப்போ பொய் சொல்லலாம் செய்ய முடியாது. இறைவனுக்கு கொடுக்கிற வார்த்தை. இப்ப நான் ஏன் நோன்பு இருக்கேன்? எனக்கு அந்த நன்மை இருக்கு, அதனால தான் இருக்கேன். அடிச்சு சொல்லலாம், அடிச்சு சொல்லலாம். ஏன்? என்னை காப்பாற்றி கொள்வதற்கு எனக்கு நேர் வழியை காட்டுறான், எனக்கு ஒரு வழியை காட்டுறான். இந்த பூமியை கொடுத்தால, இந்த வானத்தை கொடுத்தால, இந்த நிலத்தை கொடுத்தால, இந்த நீரை கொடுத்தால, இந்த நெருப்பை கொடுத்தால, நான் வாழ்வதற்கு எல்லா ஆதாரத்தையும் கொடுத்த இறைவா உன்னுடைய கட்டளைக்கு சிறிதளவாவது கொஞ்சமாவது நான் அடிபடுகிறேன்னு சொல்றவங்க தான் முஸ்லிம்களா. அப்ப அந்த அடிபணிதல் தான் அந்த அல்லக்கும் தத்தக்கும் இறை நெருக்கம். இறைவன் பக்கம் நம்ம நெருங்குறதுதான், ஓடுறது இல்லை. பயங்கண்டு ஓடுவோம். இங்க இல்ல, இங்க நெருக்கம். இதான் இறைவன் 183வது வசனம் 2வது அத்தியாயம். இதெல்லாம் ஓதுங்க. 2வது அத்தியாயத்தில் 186 வசனம். அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இரையச்சம் உடையலாம். கண்டிஷனான மனுஷனை இரையச்சம் உடையலாம், கண்டிஷன் இல்லாத மனுஷனுக்கு இரையச்சம் உடையலாம் என்று அந்த இறைவனுடைய வழியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறேன், லேசாக வச்சுக்கிறேன். மனுஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கான் மண்ணுக்கேற்ற மார்க்கம், மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்துல நாம இந்த காலத்துல இப்ப உயிரோடு இருக்கமே, நாம சந்தோஷப்பட்டு நம்மளால முடிந்த அளவுக்கு இறைவனுடைய வார்த்தை, இறை தூதருடைய செயலை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களா நம்மளை நாம உருவாக்கி கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி காப்பாற்றிக் கொள். அன்புசுக்கும் ஆத்மாவே அவ்வளவு குடும்பத்தாரை காப்பாற்றிக் கொள் என்று கூறி நிறைவு செய்யணும். 1000 அஸ்ஸலாமு அலைக்கும்.